பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? முத்தகீன்களுக்கு கிடைக்குது. அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எப்படி உணர்த்துறான் பாரு என்கிறாங்க. தம்பீகுன், இது ஒரு உணர்த்தலாக இருக்கும். ஆதா தம்பீகுன், இது ஒரு உணர்த்தலாக இருக்கும். இங்கே முத்தகீன்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைக்குது, யாருக்கும் கிடைக்காத என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். எப்படி உணர்த்துறான்? இஸ்மிஷாராவை போட்டு உணர்த்துகிறான். உலாயிக்க அலாஹுதன் மின் ரப்பிஹிம். ஒன்று கவனிலாங்க. ரெண்டாவது, அந்த உலாயிக்கோ மடக்கிறான் மறுபடியும் இஸ்மிஷாராவை. உலாயிக்க அலாஹுதன் மின் ரப்பிஹிம் வ உலாயிக்கோ முஃப்லிஹூன் என்ன செய்யறான்? அதை மடக்கியும் சொல்கிறான் அந்த உலாயிக்கவை இஸ்மிஷாராவை. விளங்குதா? மூணாவது ஹபரை மஅரிஃபா வாக்கியிருக்கிறான். உலாயிக்க உமுல் முஃப்லிஹூன், அல் முஃப்லிஹூன் ஹபரு, அதையும் மஅரிஃபா வாக்கியிருக்கிறான் இல்லையா? அசலுல் முப்ததையி ஐயக்கூன மஅரிஃபத்தன் வ அசலுல் ஹபரி ஐயக்கூன நக்கிரத்தன் ஒய்ரிப்பிங்க இதாயத்னாவில். முப்ததாவுடைய அசல் மஅரிஃபா, ஹபருடைய அசல் நக்கிரா. விளங்குதப்பா? ஜெய்துன் காயிமுன், ஜெய்துங்கிறது முப்ததா அது மஅரிஃபாவாக இருக்குது. காயிமுன்கிறது நக்கிராவாக இருக்குது. விளங்குதா? முப்ததா மஅரிஃபாவாக இருக்கும், ஹபரு நக்கிராவாக இருக்கும். ஹபரையும் மஅரிஃபாவாக்குனா அங்கே தக்சீஸ் கிடைக்கும். விளங்குதா? அவங்க தான் ஜெய்சீலர்கள். எங்கள் ஹபரையும் மஅரிஃபாவாக்கியிருக்கான். நாலாவது லமீரை ஃபசலை வேற கொண்டு வந்திருக்கான். எதை கொண்டு வந்திருக்கான்? உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன் என்ன செஞ்சிருக்கான்? லமீர் ஃபசில் வேற வந்திருக்கு. லமீர் ஃபசில் வேற இருக்கு. விளங்குச்சா? இப்போ 4 வகையான முறையில் அந்த முத்தகீன்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் சொல்லி காமிக்கிறேன். இஸ்மிஷாராவை சொன்னாலே என்ன அர்த்தம் கிடைக்கும்? மௌசுவையும் சிவத்தையும் சேர்த்து சொன்னதனுடைய ஸ்தானத்தில் இருக்குது. ரைட் தானே? இங்கே கவனிடா, இங்கே என்ன பார்க்குறா? இஸ்மிஷாராவை சொன்னாலே மௌசு சிவத்து எல்லாம் சேர்ந்து வரும். விளங்குதா? கைவை நம்பக்கூடியவர்கள், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள், நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்கின்ற இந்த முத்தகீன்களாகிறவர்கள், இப்படிப்பட்ட முத்தகீன்களாகிறவர்கள் கேட்டேன் தங்களுடைய ரப்புடைய புறத்தினால் நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். உலாயிக்க உமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் ஜெய்சீலர்கள். அந்த முத்தகீன்களை தான் வெட்டியாள்கள் ங்கிறத 4 வகையான முறையில் அங்கே என்ன செய்கிறான்? தக்ஸீ செய்கிறான். இஸ்மிஷாராவை மடக்கியிருக்கிறான். விளங்குதப்பா? இஸ்மிஷாராவை முதல் சொல்லியிருக்கிறான், ரெண்டாவது அதை மடக்கியிருக்கிறான், மூணாவது ஹபரை என்ன செஞ்சுருக்கிறான்? மஅரிஃபா வாக்கியிருக்கிறான், நாலாவது லமீரை ஃபசலை சொல்லிக்கிறான். 4 வகையான முறையில் அவங்கள தக்ஸீ செய்கிறான். பத்தியப்பா எப்படி செஞ்சுருக்கான்ட்டு அதான் சொல்கிறாங்க. தம்பீகுன், இது ஒரு உணர்த்தலாக இருக்கும். ஆதா தம்பீகுன், இது ஒரு தம்பீகா இருக்கும். விளங்குதப்பா? இது படிக்கணும். தம்பீகுன் படி மேலே உள்ளதெல்லாம் படிச்சாச்சுலப்பா. ஆதா தம்பீகுன், இது ஒரு உணர்த்தலாக இருக்கும். அம்பல் கொஞ்சம் நீ சிந்திச்சு பாரு. கைஃப நப்பக சுபானஹு வ தஆலா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுபானஹு வ தஆலா எப்படி உணர்த்துறான்னு பாரு. அல் இக்திசாஸில் முத்தகீன, முத்தகீன்களை தக்ஸீஸ் செய்வது மீது, குறிப்பிடுவது மீது எப்படி உணர்த்துகிறான்னு சிந்திச்சு பாரு. பி நெய்லி மாலா எனாலுஹு அஹதுன், யாரும் அடையாத ஒன்றை முத்தகீன்கள் அடைவதை கொண்டு முத்தகீன்களை தக்ஸீஸ் செய்வதை தக்ஸீஸ் செய்வதன் மீது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எப்படி உணர்த்துகிறான்? இன் உஜூஹின் ஷத்தா, பலதரப்பட்ட முறையில் எப்படி உணர்த்துகிறான் என்று பார், சிந்திச்சு பார். இன் உஜூஹின் ஷத்தாவை என்ன இருக்குது? அம்மல்ல கொண்டு தள்ளு குவிக்கணும். சிந்திச்சு பாரு.
எப்படி அல்லாஹ் உணர்த்துகிறான் என்று மின் உஜூகின் சத்தா நப்பதில் கொண்டு போய் தள்ளு குவிக்கணும். எங்கே போய் தள்ளு குவிக்கணும்? மின் உஜூகின் சத்தா பலதரட்ட முறையிலே எப்படி உணர்த்துகிறான் என்று சிந்திச்சுப்பார். நப்பதில் தள்ளுக்குப்பா, ரைட்டா? பலதரப்பட்ட முறையிலே யாரும் அடையாத பாக்கியங்களை முத்தகீன்கள் அடைவார்கள் என்பதை கொண்டு தக்சீஸ் செய்வதன் மீது எப்படி உணர்த்துகிறான்னு கொஞ்சம் சிந்திச்சுப்பார். 4 வகையான முறையில் தக்சீஸ் செய்கிறாங்க. ஒன்றாவது பினாவுல் கலாமி, விளங்குதப்பா? அந்த கலாமை அமைத்திருப்பதாக இருக்கும். அலஸ்மில் இஷாரத்தி, இஸ்மி இஷாராவின் மீது கலாமை அமைத்திருப்பதாக இருக்கும். ஏன் அப்படி அமைச்சிருக்கிறான்? தஅலீலி மல் ஈஜாசி, சுருக்கத்துடன் காரணம் காட்டுவதற்காக வேண்டி. ஏப்பா அந்த இஸ்மையே மறுபடியும் நீ மடக்கணுன்னு வச்சுக்கோ, மறைவை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் கொடுத்தது செலவு செய்வார்கள், மறுபடியும் அது மடக்கணுன்னு வைக்க நீண்டுரும். ஆனால் உலாய்க்கன்னு சொன்னது என்ன வந்துருமே சேர்ந்தே சுருக்கியிருக்கான். எப்படி உணர்த்துறான்னு பாரு. ஒன்றாவது பினாவுல் கலாமி அல் இஸ்மில் இஷாரத்தி, இஸ்மி இஷாராவின் மீது கலாமை அமைத்திருப்பதாக இருக்கும். ஏன் தஅலீலி மல் ஈஜாசி, சுருக்கத்துடன் காரணம் காட்டுவதற்காக வேண்டி, சுருக்கத்துடன் காரணம் காட்டுவதற்காக வேண்டி இஸ்மி இஷாராவின் மீது கலாமை அமைத்திருப்பதாக இருக்கும். ரெண்டாவது தக்ரீருஹு, அந்த இஸ்மி இஷாராவை மடக்கி கொண்டு வந்திருப்பதாக இருக்கும். ரெண்டாவது விளங்குதா? உலாய் கவுமுல் உபுலிஹூனுங்க, ரைட்டுப்பா? தக்ரீருஹு, ரெண்டாவது அந்த இஸ்மி இஷாராவை மடக்கி சொல்லியிருப்பதாக இருக்கும். மூணாவது தஅரீஃபுல் ஹபரி, ஹபரையும் மாரிஃபாவாக்கியிருப்பதாக இருக்கும். அல் முஃப்லிஹூன் என்ன செஞ்சிருக்காங்க? ஹபரை மாரிஃபாவாக்கி சொல்லுவோம். மூணாச்சா? நாலாவது தௌசீத்துல் ஃபஸ்லி, லமீர் ஃபஸ்லை நடுவில் கொண்டு வந்திருப்பதாக இருக்கும். இது இலஹாரி கதிரிஹிம், அவங்களுடைய அந்தஸ்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும். தருகீபி ஃபிக்தி தாயி, அப்படிதானே? ஃபிக்தி ஃபாயி அசரியும், இவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதிலே ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டியும். எழுதுனப்பா ஏப்பா? நீ இலஹாரி கதிரினுடைய அந்தஸ்தை தெளிவுபடுத்துவதற்கும், தருகீபி ஃபிக்தி ஃபாயி அசரியும், இவங்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றுவதிலே ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டியும் லமீர் ஃபஸ்லை மடக்கி கொண்டு வந்திருப்பதாக இருக்கும். விளங்குதப்பா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து இந்த முத்தகீன்களுக்கு, என்னென்ன சிபத்துகள்லாம் இருக்குது. இவங்களை நீங்கள் பின்பற்றுங்கப்பா. எவனையோ பின்னால் போகிறீங்களப்பா. இதற்கு என்ன? மறுமையை நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்கிறார்களே, இவங்களை பின்பற்றுங்கப்பா. ஆனால் ஆர்வம் ஊட்டுவோம். ஆர்வம் ஊட்டுவது இதில் இருக்குது. லமீர் ஃபஸ்லை கொண்டு வந்து 4 முறையில் அமைச்சிருப்பதுனால, கபரை அறிவாக்கியிருப்பதுனால, இஸ்மி இஷாராவை மடக்கி இருக்கிறதுனால, இஸ்மி இஷாராவை கொண்டு வந்திருப்பதுனால, ரைட்டா? சரி அப்பா, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வேறு சொல்கிறாங்க. முத்தகீன்களை 4 வகையான முறையில் தக்சீயை செஞ்சுட்டான். இதை வச்சுக்கிட்டு முஅத்தஸிலாக்கள் ஒரு ஆதாரம் பிடிக்கிறானுங்க. முஅத்தஸிலாக்களும் ஹாரிஜியாக்களும் வயது விஷயத்திலாம் ரொம்ப கடப்பாக பேசுவோம். யார்? முஅத்தஸிலாக்களும் ஹாரிஜியாக்களும். இவர்கள் தான் ஜெய்சீலர்கள் சொன்னதுனால இந்த சிபத்துகள்லாம் யார்கிட்ட இல்லையோ, ஈமானு பில் கைப் இல்லையோ, தொழுகையை நிறுத்தலையோ, விளங்குதப்பா? தொழுகையை நிறுத்தலையோ, தர்மம் செய்யலையோ, அதாவது ஈமான் பில் கைப் கட்டாயம் இருக்கணும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இன்னும் 2 சிபத்து இருக்குல்ல, தொழுகையை நிலைநிறுத்துறது, ஈத்தாவு ஜக்காத்து கொடுக்கறது. இதை உற்றவங்களாம் வெற்றி கிடையாது, நரகத்துக்கு போயிடுவான், நரகத்தில் நிரந்தரமாக கிடப்பாங்கிறான். ரைட்டா? ஏன்னா இவர்கள் தான் ஜெய்சீலர்கள். இவர்கள் ஐபை நம்பியிருக்கணும், தொழுகையை நிலைநிறுத்திருக்கணும், ஜக்காத்து கொடுத்துருக்கணும். ஜக்காத்து கொடுக்கல, தொழுவலை, அவன்னா நிரந்தரமாக நரகத்துக்கு போயிடுவான், அவனுக்கு விமோச்சனமே கிடையாதுன்னு இதுலேருந்து ஆதாரம் எடுக்கலாம். சார் முஅத்தஸிலாக்கள் அட மம்முட்டி அப்படி பார்க்கக்கூடாதா? ஏய்
உலாய்க்கு புலி ஒன்றுன்றது இவங்க தான் பரிபூர்ணமான ஜெயசீலர்கள் அர்த்தம். இந்த 3 சிவத்து இருந்தால் பரிபூர்ணமான ஜெயசீலர்கள். இந்த தொழுவில் ஒழுங்கா ஜக்காத்து ஒழுங்காக கொடுக்கல, அவனுக்கு காமிலான வெற்றி கிடையாது, நாக்கிசான வெற்றி இருக்குது. நரகத்தில் போட்டு அவனை சாவடிச்சு தொழுகை விட்டதுக்கு ஜக்காத்து கொடுக்காம இருந்ததுக்கு அது அதாபு கொடுப்பான். அதாபு கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவான் அவனை? ஈமான் தான் மெயின். ஈமான் இல்லாட்டா மட்டும்தான் நரகத்தில் கிடந்தாவும். ஈமான்லாம் இருக்குது, தொழுவில் ஒழுங்கா ஒழுங்குதா என்ன இல்லை, தொழுவில் ஜக்காத்து கொடுக்கல, அவனுக்கு காமிலான வெற்றி இல்லை. அதாபுக்கு பிறகு வெற்றிக்கு போயிடுவான். விளங்குதா? எல்லாம் குரானில் சொல்கிறான்ல, ஏன்பா நரகத்துக்கு வந்தீங்க, லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், சாப்பாடு கொடுக்கல, தொழுவலை, அதே தான் சக்கரங்க நரகத்துக்கு வந்தோன்னு சொல்லானுல்ல. அவன் பரிபூர்ணமான வெற்றி கிடையாது தானே தவிர நாக்கிசான வெற்றி இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிடிச்சு எல்லாம் இடைஞ்சா காப்பாற்றிடுவான். அதுதான் சரியான கருத்து. சுன்னத்துல் ஜமாத்துடைய அக்கீதா அதுதான். ஈமான் மட்டும் இருந்துச்சுன்னா, அணுவளவு ஈமான் இருந்தால் கூட வெற்றி பெற்று தானே வருது. வைரியானா எச்சரிக்கையின் விஷயத்தில் ரொம்ப எல்லை மீறி பேசக்கூடியவனும் அர்த்தம். தொழுகை விடுறது கடுமையான எச்சரிக்கை தான்பா. சக்காத்து கொடுக்காமல் இருக்கு, பஷீருக்கும் அதாபின் அலிங்கிறான். சக்காத்து கொடுக்காமல் இருக்கவனுக்கு வல்லதீன இக்னிசூன தஹப வல்லதீன இக்னிசூன தஹப வல் ஃபில்லத்த வல்லதீன இக்னிசூன தஹப வல் ஃபில்லத்த வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் துக்வா பிஹா ஜிபாஹுஹும் ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஆதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுஸிக்கும் ஃபதுவக்கும் மா குன்தும் தக்னீஸுன்னு சொல்கிறான். ஜக்காத்து கொடுக்காட்ட தண்டனை இருக்குன்றது. தண்டனைக்கு பிறகு உனக்கு வெற்றி இருக்கு, ஈமான வச்சு எழுதானே. அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவன் நரகத்தை விட்டு வெற்றி அடைஞ்சிருவான்ல. அறவே வெற்றி கிடையாது, நிரந்தரமாக அதாபில் இருப்பாங்கன்னு ஆதாரம் படிக்கிறான். யாரு? வைதியாக்கள். வைதியாக்கள்னா வயது விஷயத்தில் எச்சரிக்கிற விஷயத்தில் வரவு மீறி பேசுகிறவங்க இருக்கும். அதான் ஹாரிஜாக்கள் முஅத்தஸிலாக்கள். பாரு, வகது தஷப்பஸ பிஹில் வஈதியத்து, எச்சரிக்கையின் விஷயத்தில் வரம்பு மீறி நடக்கிறவர்கள் மேலே கூறப்பட்டதை கொண்டு இஹ்திசாஸை கொண்டு ஆதாரம் பிடித்து விட்டார்கள். ஹுலூதில் ஃபுஸ்ஸாக்கி, பாவிகளெல்லாம் மின் அஹ்லில் கிப்லா, நம்முடைய கிபிலாவாசிகளில் இருந்தும். மின் அஹ்லில் கிப்லானா நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி தொழக்கூடிய முஸ்லிம்களில் இருந்தும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அதாபில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற விஷயத்தில் விளங்குதப்பா. வைதியாக்கள், அதாவது எச்சரிக்கையின் விஷயத்தில் வரம்பு மீறி நடக்கிறவர்கள் ஆதாரம் பிடிக்கிறார்கள். என்ன அர்த்தம் வச்சுது? வகத்த ஷப்பஸ என்றால் தமஸ்ஸக்கன்னு அர்த்தம். வகத்த ஷப்பஸ பிஹி வைதியா, வைதியாக்களை போட்டுருக்கு பத்தியா? முஅத்தஸிலாக்கள் ஹாரிஜாக்கள் போட்டிருக்குல்ல, போட்டிருக்கப்பா. இல்லை கீழே போட்டிருக்கு பாரு, முஅத்தஸிலா ஹாரிஜியா. ஏன் இவங்களுக்கு வைதியான்னு பேர் வந்துச்சு? அன்னமும் இவர்கள் முஃப்ரித்தூன பில் வைதி, எச்சரிக்கையின் விஷயத்தில் வரம்பு மீறி பேசுவானுவோம். ரைட்டா? அப்போ வைதியாக்கள் எச்சரிக்கையின் விஷயத்தில் வரம்பு மீறி பேசுகின்ற முஅத்தஸிலாக்களும் ஹாரிஜியாக்களும் இந்த இஹ்திசாஸை கொண்டு, இந்த 4 இஹ்திசாஸை கொண்டு ஆதாரம் பிடித்து விட்டார்கள். ஹுலூதில் ஃபுஸ்ஸாக்கி மின் அஹ்லில் கிப்லா, நம்முடைய கிபிலாவாசிகளிலிருந்தும் பாவம் செய்கின்றவர்கள் அதாபில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று ஆதாரம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு இந்த கருத்தை தள்ளப்பட்டுருச்சு. இந்த கருத்தை தள்ளப்பட்டு விட்டது. எப்படி? அண்ணல் முராதுபில் முஃப்லிஹீன், இங்கே முஃப்லிஹீன் என்பதை கொண்டு நோக்கம். அண்ணல் முராதுபில் முஃப்லிஹீன், முஃப்லிஹீன் என்பதை கொண்டு நோக்கம் அல் காமிலூன ஃபில் ஃபலாஹி, வெற்றியில் பரிபூர்ணமானவர்கள் என்ற அர்த்தம். வெற்றியில் இந்த 3 சிபத்தும் உள்ளவர்கள். விளங்குதப்பா? ஈமானு பில் கைப், இகாமு ஸலாத், ஈதாவு ஸகாத். விளங்குதப்பா?
கொடுத்தவர்கள் வெற்றியிலே பரிபூர்ணமானவர்கள் என்றுதான் அர்த்தம். அண்ணல் முராத் பில் முஃப்லிஹீன், இங்கே முஃப்லிஹீன் என்பதை கூட நோக்கம் அல் காமிலூன ஃபில் ஃபலாஹி, வெற்றியில் பரிபூர்ணமானவர்கள் என்று அர்த்தம் என்பதைத்தான் ஆடப்படுகிறது. எல்சமுஹு, இங்கே அவசியமாகிறது அதமு கமாலில் ஃபலாஹி. எழுதுனப்பா, இந்த சிபத்து விளங்குதா? இந்த சிபத்து இல்லாதவர்கள் அதமு கமாலில் ஃபலாஹி, ஃபலாஹ் பரிபூர்ணமில்லை என்பதுதான் அவசியமாகிறது. லிமன் லைச அலா சிபத்தியும், இவங்களுடைய சிபத்தின் மீது இல்லாதவர்களுக்கு. ஏட்டா, லிமன் லைச அலா சிபத்தியும், இவர் இந்த முத்தகீன்கள் அல்லாஹ் சொல்றான்ல, இவருடைய சிபத்தின் மீது இல்லாதவர்களுக்கு ஃபலாஹி கமாலாக இல்லை என்பதுதான் அவசியமாகிறது. லா அதமுல் ஃபலாஹி ரஹ்சன், அறவே இவர்களுக்கு வெற்றி கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது. லா அதமுல் ஃபலாஹி லஹு ரஹ்சன், இதிலே குறை செய்தவர்கள் அறவே வெற்றி கிடையாதுங்கிறதுலாம் கிடையாது. முல்முஃப்லிஹூன்னா அவங்க தான் பரிபூர்ணமான ஜெயிசீலர்கள். தொழுவலை, ஜக்காத்து கொடுக்கல, என்ன இருக்குது அவனுக்கு? வெற்றி இருக்குது, காமிலான வெற்றி இல்லை, நாங்கிசான வெற்றி. ஒரு சாவை அடித்து தள்ளி விடுவான், போடுங்கடான்னு சொர்க்கத்து. லாயிலா இல்லைன்னு சொன்னாலே, லாயிலா இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னாலே வெற்றி தான். விளங்குதான்? சொன்னது விளங்குச்சே இல்லையாப்பா? அடுத்து, இன்னல்லதீன கஃபரு, காஃபிராகி விட்டவர்கள், சவாவுன் அலைஹிம், அந்த காஃபிர்கள் மீது சமம், அனுதர்த்தகும், நபியே அவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்வதும், அம்பலம் துந்திருகும், அவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் காஃபிர்களுக்கு சமம். ஏன்னா லா யூமினோன்னு உருப்பட மாட்டான், ஈமான் கொள்ள மாட்டான். அவனுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யணும். எச்சரிக்கை செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு சமம், உங்களுக்கு சமம் இல்லை. நீங்கள் சொல்ல 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 நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்ல சொல்ல என்ன செய்யும்? நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். விளங்குதா? அப்போ காஃபிர்கள், இன்னல்லதீன கஃபரு, காஃபிராகி விட்டவர்கள், சவாவுன் அலைஹிம், அந்த காஃபிர்கள் மீது சமம், அன்தர்த்தகும், அவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்கிறதும், அம்பலம் துந்திருகும், அவர்களை எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். லா யூமினோன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். மஸ்தருடைய எழுத்து இல்லாமலும் சிலச்சுமே ஃபேல் மஸ்தராக மாறிடும். அன்தர்த்தவன் மஸ்தர் இருக்கா? மஸ்தருடைய எழுத்து இல்லை. இன்காருக்கே வாதம் கூட அர்த்தம். தஸ்மாபில் மயீதி ஹைருமினன் தராகும், மயீதை பற்றி நீ கேள்விப்படுவது ஹைருமினன் தராகுன பார்ப்பது விட ஏற்றம். தஸ்மாவு ஃபேலு, ஆனால் தஸ்மாபில் மயீது அல்ஹம்துலில்லாஹ். மஸ்தருடைய எழுத்து இல்லாமலும் சிலச்சுமே என்ன செய்யும்? வேல் மஸ்தரா வரும். அது உள்ளே பேசுகிறாங்க வாங்க. இப்போம்பா இங்கே முத்தகீன்களை பற்றி பேசலாம். விளங்குதா? அவங்கெல்லாம் ரொம்ப தூய்மையானவர்கள், அவங்க அடியார்களில் பிரத்யேகமானவர்களையும் அவனுடைய விளங்குதப்பா தூய்மையான அவுலியாக்களையும் பற்றி பேசி முடிச்சுட்டு அவர்களுக்கு நேர ஆப்போசிட்டான காவிர்களை பற்றி பேசணும். தூய்மையானவுடைய அடியார்கள், காலிசானவுடைய நேசர்கள், இவர்களை பேசி முடிச்சுட்டு அவர்களுக்கு நேர ஆப்போசிட்டானவர்களை பற்றி பேசணும். ஆனால் இங்கே அத்துப்படி எழுத்தை கொண்டு வரல. என்ன செய்யலை? இன்னல் அபரார் லஃபீ நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபீ ஜஹீம்னு சொல்கிறான். ஆத்துவை நல்லோர்கள் இன்னல் அபரார் லஃபீ நஈம், சுதந்திரன்ற சொர்க்கத்தில் இருப்பார்கள் நல்லோர்கள். இப்போ இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபீ ஜஹீம், பாவிகள் எல்லாம் நரகத்தில் கிடப்பார்கள். அபுராருக்கு ஆப்போசிட் தான் யாரு? ஃபுஜ்ஜார்கள். அங்கே அத்துப்படி எழுத்தை கொண்டு வரலாம். இங்கே அவனுக்கு நெருக்கமான இறை நேசர்களை அவுலியாக்களை பேசிட்டு ஆப்போசிட்டானவர்களை பேசும்போது அத்துப்படி எழுத்தை கொண்டு வரல. ஏன்னா அப்படி கிடையாதுங்க. அவர்களை ஆப்போசிட்டானவர்களை பற்றி பேசுறதுக்கு நோக்கம் இல்லை. பொதுவாக வேதத்தை பற்றி பேசலாம். ராதிக்கல் கித்தாப், இது வேதம். லாரை பி, இந்த வேதம் என்பதிலே சந்தேகம் இல்லை.
ஏன்னா அந்த வேதம் என்ன செய்யும்? உதலில் முத்தகீன், பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும்னு சொன்னான். வேதத்தை பற்றி தான் அங்கே பேசுகிறான் அல்லாஹ் தஆலா. அந்த வேத முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும்னு என்ன செய்யறான்? அப்படி பேசுகிறானே தவிர முத்தகீன்களை பற்றி பேசலை. முத்தகீன்களுக்கு குர்ஆன் நேர்வழி காட்டுங்கிறான். வேதத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதுவே காஃபிர். அடுத்து யாரை பற்றி பேசுகிறான்? காஃபிர்களுக்கு இது பிரயோஜனப்படாது, காஃபிர்களுக்கு இது பிரயோஜனப்படாது. இப்போ வேதத்துக்கும் காஃபிர்களுக்கும் சம்மந்தம் இல்லை, தொடர்பு இருக்கா? நல்லோர்கள் இன்னல் அபரார் லஃபீ நஈம் இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபீ ஜஹீம், அங்கே தொடர்பு இருக்கு. நல்லோர்களை பற்றி பேசிட்டு தீயவர்களை பற்றி பேசும்போது அத்துடைய இடத்தை கொண்டு வர்றான், ரபத்து செய்யறதுக்காக வேண்டி. இங்கே என்ன இல்லை, அங்கே மூமின்களை முத்தகீன்களை பற்றி பேசலை, வேதத்தை பற்றி பேசுகிறான். அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுவோங்கிறான். இவனுக்கு அது நேர்வழி காட்டாது. இந்த காவிரி பேர்களுக்கு அது நேர்வழி காட்டாது, முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டுவாங்க. ரெண்டுப்பா அவை வேதத்தை பற்றி பேசிட்டு காவிரிகளை பற்றி பேசுகிறான். அவை ரெண்டுக்கு மத்தியில் தொடர்பு கிடையாது. ரெண்டு கொஞ்சில் அவை அத்துடைய எழுத்து சொல்லலை. ரெண்டுப்பா அதான் சொல்கிறாங்க பாருங்க. லம்மா தக்கர ஹாசத்தை இபாதிகி, அவனுடைய அடியார்களில் பிரத்யேகமானவர்களை சொன்னபோது, ஹாலிசத்த அவுலியாயிகி, அவனுடைய வலிமார்களில் தூய்மையானவர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னபோது, சிவாத்தியும் அவனுடைய சிவத்துகளை கொண்டு சொன்னபோது, அல்லத்தி எப்படிப்பட்ட சிவத்துகள், அஹல்லத்துகும் அவர்களை தகுதியாக்கியதல் ஹுதாவல் ஃபலாஹ், ஹுதாவுக்கும் ஃபலாஹுக்கும் தகுதியாக்கியதே, ஹுதாவுக்கும் ஃபலாஹ ஃபலாஹுக்கும் அவர்களை தகுதியாக்கியதே. அந்த சிவத்துகளை கொண்டு அவனுடைய அவுலியாக்களில் தூய்மையானவர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்ட போது, அக்கபகும் இந்த தூய்மையானவர்களுக்கு அடுத்து சொல்லுகிறான், அதுதாதகுமுல் உத்தாத்த, அக்கிரமம் செய்கின்ற அவர்களுக்கு நேர் ஆப்போசிட்டானவர்களை சொல்கிறான். அல் மரதத்தவா அல் உத்தாத்தல் மரதத்தை, மூரியாட்டியம் செய்யக்கூடிய மரதத்து, மாறியதுக்கு ஜம்மு மரதத்து, ஆத்திக்கு ஜம்மு உத்தாத்து. கீழே போட்டிருக்கு பாரு, பாப்பா அர்த்தம்ப்பா என்னது? அக்கபகும் அல்தாதகுமுல் உத்தாத்த, வரம்பு மீறுகிற சேட்டை பண்ணக்கூடிய, விளங்குதுப்பா, வரம்பு மீறுகின்ற சேட்டை பண்ணுகின்ற அல் மரதத்தை, மூடியாட்டியம் செய்யக்கூடிய, அடிச்சாட்டியம் செய்யக்கூடிய, விளங்குதுப்பா, அவர்கள் நேர் ஆப்போசிட்டானவர்களை அடுத்து சொல்லுகிறான். அல்லதீன எப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள், மூரியாட்டியம் செய்கின்றவர்கள் என்றால், லா யம்ஃபு பீமுல் ஹுதா, இந்த ஹுதா அவர்களுக்கு பயனளிக்காது. ஹுதாவாக இருக்கின்ற இந்த குர்ஆன் ஷரீஃப்களுக்கு என்ன செய்யாதே, பயனளிக்காதே. அந்த அக்கிரமக்காரர்களை சொல்கிறான். மேலே அந்த குர்ஆன் பயனளிக்குமே அவர்களை பற்றி பேசுகிறான், இங்கே பயனளிக்காதவர்களை பற்றி சொல்லுகிறான். லா யம்ஃபு பீமுல் ஹுதா, ஹுதா இவர்களுக்கு பயனளிக்காதே, குர்ஆன் ஷரீஃப் பயனளிக்காதே. அப்படிப்பட்டவர்களை அவர்களுக்கு அடுத்து சொல்லுகிறான். ஹுதா அவர்களுக்கு பயனளிக்காது. வலா யுகுனி அணுகுமல் ஆயாத்து ஒன் நுதுரு, எச்சரிக்கைகளும் வேத வசனங்களும் இவர்களை விட்டும் தேவைகளை செய்யாது, தடுக்காது. சிலைய நதீர் செஞ்சோம்னா, நதிர் செஞ்சால் நதிர் பாவத்தை விட்டு தடுக்கணும் இல்லைப்பா. ஏய், வேத வசனங்களோ எச்சரிக்கைகளோ பாவத்தை விட்டு தடுக்கும், அவர்களை தடுக்காது. வலா யுகுனி அணுகும் இவர்களை விட்டும் அல் ஆயாத்து நுதுரு, எச்சரிக்கைகளும் வேத வசனங்களும் இவர்களை விட்டும் தடுக்காதே, பாவங்களை விட்டும் தடுக்காதே, ஷிர்க்கை விட்டும் தடுக்காதே. அப்படிப்பட்ட முரண்பட்டவர்களை அவர்களுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஊரியாட்டியம் செய்கிற, வரம்பு மீறுகின்ற அந்த முகலிசான அடியார்களுக்கு நேர் ஆப்போசிட்டானவர்களை சொல்கிறான். ஆனால் வலம் யுழத்திஃப் கிஸ்ஸத்தகும், இந்த காஃபிர்களுடைய கிஸ்ஸாவை அத்துவு செய்யவில்லை. அலா கிஸ்ஸத்தில் மூமினின், மூமின்களுடைய சம்பவத்தில் அத்துவு செய்யவில்லை. ஏண்டபா வலம் யுழத்திஃப் கிஸ்ஸத்தகும், இந்த காஃபிர்களுடைய கிஸ்ஸாவை அத்துவு செய்யவில்லை. அலா கிஸ்ஸத்தில் மூமினின், மூமின்களுடைய சம்பவத்தில் அத்துவு செய்யவில்லை. கமா உத்திப ஃபீ கௌலிஹி தஆலா,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே அத்துவு செய்திருப்பதை போல இன்னல் அபரார லஃபீ நஈம் இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீமிலே அத்துவு செய்திருப்பதை போல இல்லையா, நல்லூர்லையும் சொர்க்கத்தில் இருப்பாங்க, ஃபுஜ்ஜார்கள்லாம் எங்கே இருப்பாங்க, நரகத்தில் இருப்பாங்கங்கும் போது இங்கே அத்துவு செய்கிறான். அபராரில் கொண்டு போய் ஃபுஜ்ஜாரை என்ன செய்யறான், அத்துவு செய்கிறான். ஏன்னா அவங்கள தான் இங்கே சொல்கிறது. இங்கே அது இல்லையா, வேதத்தை பற்றியில் பேசிட்டு வர்றான். வேதத்தை பற்றி பேசிட்டு அது இந்த முத்தகன்களுக்கு நேர் வழிகாட்டு, இந்த வேர்களுக்கு நேர் வழிகாட்டாதுங்கிறான். இதில் விளங்குதா? அப்போ இன்னல் அபரார் லஃபீ நஈம் இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபீ ஜஹீம்ன்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு பேச்சிலே அவன் அத்துவு செய்திருப்பதை போல இங்கே என்ன செய்யல, மூமின்களுடைய கிஸ்ஸாவில் இந்த காஃபிர்களுடைய சம்பவத்தை அத்துவு செய்யவில்லை. ஏன் லித்த பாயினிஹிமா இல் ஹரதி, இந்த ரெண்டும் நோக்கத்தில் முரண்பட்டு இருப்பதினால் இன்னல் அபரார் லஃபீ நஈம் என்பதிலேயும் விளங்குதப்பா, இன்னல் அபரார் லஃபீ நஈம் இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபீ ஜஹீம் என்பதிலேயும் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் விளங்க கேட்டேன். இன்னல் லதீன கஃபரு இது முரண்பட்டுல இருக்கே. அங்கே வேதத்தை பற்றிலவா பேசுகிறான், எதை பற்றி பேசுகிறான், வேதத்தை பற்றி பேசுகிறான். அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுங்கிறான். விளங்குதா? அதில் இடையில வருது முத்தகீனுடைய பேச்சு. வேதத்தை பற்றில பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படி இல்லை. இன்னல் அபரார் லஃபீ நஈம் இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபீ ஜஹீம் ஆப்போசிட்டான சொல்கிறான். அபராரை சொல்லிட்டு ஏலித்த பாயுனியுமா இது ரெண்டு முரண்பட்டு இருப்பதினால் வெல் ஹரத் நோக்கத்தில் முரண்பட்டு இருப்பதினால் இங்கே அல்லாஹ் தஆலா அத்துவு செய்யவில்லை. இன்னல் ஊலா முந்தினது விளங்குதப்பா, இது தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் இருக்குல்ல, இது இன்னல் ஊலா சீகத்தில் திக்ரில் கிதாபி வேதத்தை பற்றி பேசுவதற்காக வேண்டி கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பயானி ஷைனிஹி வேதத்தினுடைய மகத்துவத்தை விளக்குவதற்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கிறது, கொண்டுவரப்பட்டிருக்கு. ரைட்டா? வல் உஹ்ரா இந்த இன்னல் அபரார் லஃபீ நஈம் விளங்குதப்பா. இங்கே இப்படி கூட வல் உஹ்ரானா இந்த காவிர்கள் என்னது, காவிர்களுங்கிற ரெண்டாவது மசூக்கத்தின் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீ ஷரஹித்த மருதியும் வனிஹிமாக்கியும் ஃபில் லலாலி ஏற்றனப்பா பா நீ ஷரஹித்த மருதியும் அவருடைய அழிச்சாட்டியத்தை விளக்குவதற்கும் வனிஹிமாக்கியும் ஃபில் லலாலி வழிகேட்டில் கண்மூடித்தனமாக செல்வதையும் விளக்குவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஊலானா எது எடு, இந்த முத்தகீன்கள் எடு, காபிர்கள் அது ரெண்டாவது. ஏக்கு வந்திருக்கே விளங்குதப்பா. மேலே உள்ளது வேதத்தினுடைய வேலை, எப்படிப்பட்ட வேலையை செய்யும் அது இந்த முத்தகீன்கள் தான் நிறைவேறி காட்டுங்கிறான். இன்னல் லதீன கஃபருல உஹ்ரா மசூக்கத்தில் ஷரஹித்த மருதியும் காபிர்களுடைய அழிச்சாட்டியத்தை விளக்குவதற்கும் வன்னியமாக்கியும் ஃபில் வலாலி வழிகேட்டில் அவர்கள் கண்மூடித்தனமாக செல்வதை விளக்குவதற்காக வேண்டியும் கொண்டுவரப்பட்டது. எழுதுனப்பா. முத்தகீன்களுக்கு ஆப்போசிட்டானவர்கள்லாம் கிடையாதுங்க. இன்ன அடுத்து இன்னவை பற்றி எப்பா இன்னல்லது எனக்கு அப்புறம் இன்னும் இருக்குல்லப்பா, இன்னவை பற்றி பேசுகிறாங்க. இன்னவுக்கு பேர் என்னப்பா, உரூஃபுல் முஷப்பஹத்து ஃபேல். இது அல்பியாவிலேயே சொல்லிட்டாங்க. இது விளங்குதா? ஃபேலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட அறிவுகள். ஃபேலில் 3 எழுத்து 4 எழுத்துனா இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் 3 எழுத்து 4 எழுத்து இருக்குது. இன்ன அன்னவெலாம் 3 எழுத்து, லைத்தவெலாம் 3 எழுத்து. விளங்குதாப்பா? மற்றவைகள்லாம் 4 எழுத்து. ஃபேலில் தானே 3 எழுத்து 4 எழுத்து இருக்கும். சொலாசி ரூபாய், சொலாசி ரூபாய்ங்கிறது இதில் இருக்கு, ஃபேலில் தான் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஃபேலும் இஸ்மில் தான் வரும், இதுவும் இஸ்மில் தான் வரும். அல்பியாவில் சொல்கிறாங்க ஃபேல் முந்தினதுக்கு ரஃபு செய்யும், ரெண்டாவதுக்கு நசபு செய்யும். இதுக்கு நான் பாயிலுக்கு ரஃபு செஞ்சு மஃபூலுக்கு நசபு செய்யும். விளங்குது கேட்டேன், விளங்குதப்பா. ஆனால் இதுக்கு ஃபரையத்தானே அமல செய்யுது. ஃபேல் பாயிலுக்கு முந்தினதுக்கு ரஃபு செஞ்சு ரெண்டாவதுக்கு நசபு செய்யும். விளங்குதா? சில சமயம் லரப ஜெய்தன் அம்ருன் அனு மாற்றியும் சொல்லுவாங்க. அது ஃபராய். லரப ஜெய்தன் அம்ருன் இப்போ மஃபூலுக்கு நசுபு செய்தில் ஃபராய். அதனுடைய அசல் என்னது தான், லரப ஜெய்துன் அம்ரன் தான். வேலை என்ன செய்யும் சொல்லுப்பா, லரப ஜெய்துன் அம்ரன் தான் சொல்லும். அப்படி தான் சொல்லுவாங்க. லரப ஜெய்தன் அம்ருன்னு சொன்னால் அது ஃபராய்.
அந்த ஃபரையத்தான் அமலை இது அமல் செய்கிறது. ஒரிஜினல் அமல் ஃபேலுக்கே வேறு கேட்டேன். அதனுடைய ஃபரையின் அமல், ஃபேலினுடைய ஃபரையின் அமல் இன்னொரு அமல் யாருக்கு? உருவுல் முஷப்பஹத் ஃபேல். விளங்குதா? ஃபேல் தருகின்ற அர்த்தத்தை இந்த எழுத்துக்கள்லாம் தருது. இன்ன அண்ணே உறுதிப்படுத்தும். அப்படித்தானப்பா? எப்பா இன்ன அண்ணே என்ன செய்யும்? உறுதிப்படுத்தும். ஃபேல் தஷ்பீக்கு வரும். ஃபேல் என்ன செய்யும்? தஷ்பீக்கு வரும். அண்ண ஜெய்தன் அசதுன், ஜெய்து சிங்க மாதிரி. தஷ்பீவுடைய அர்த்தம் அங்கே வருது. சரிப்பா? சரிதா? லைத்தங்கிறது தமன்னி. அத்தமன்னா அத்தரஜாவுடைய அர்த்தத்தை தாங்கியிருக்கு. இல்லை அல்ல அத்தரஜாவுடைய அர்த்தத்தை தாங்கியிருக்கு. லைத்தங்கரில் சொல்லியிருக்காங்க அல்பியாவில். இல்லை அல்லங்கிறது அத்தரஜா, லைத்த அத்தமன்னா. அப்போ ஃபேல் தருகின்ற அர்த்தத்தை எது தருது? அதனால தான் இதுக்கு உருவுல் முஷப்பஹத் ஃபேல் பேர் வந்துருச்சு. ரைட்டுப்பா? அது ஃபுல்லாக சொல்கிறாங்க பாரு. இப்போ இன்னவாகிறது ஹுரூஃப் இல்லத்தி ஷாபகத்தில் ஃபேலுக்கு ஒப்பாகிவிட்ட ஹருஃபுகளில் இருந்து உள்ளதாக இருக்கும். ஹுரூஃபுல் முஷப்பஹத் ஃபேல் தானப்பா போயிருக்கீங்க. இன்ன அண்ணே வக்க அண்ணே லாய்க்கின்ன லைத்தர அல்ல. ஹுரூஃபுல் முஷப்பஹத் ஃபேல் ஃபேலை கொண்டு ஒப்பாக்கப்படுச்சு. எந்த ரீதியில் ஒப்பாக்கப்படுச்சுங்கிறது விளக்கிட்டாங்க. இன்னவாகிறது ஹுரூஃப் இல்லத்தி ஷாபகத்தில் ஃபேலுக்கு ஒப்பாகிவிட்ட அருவுகளில் உள்ளதாக இருக்கும். அததில் ஹுரூஃபி அருவுகளுடைய எண்ணிக்கையிலேயும் விளங்குதா? ஒல் பினாயி அல் ஃபத்தஹி, ஃபத்தையின் மீது மபனியாக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்திலேயும். இதில் மாதியான பேர்லாம் ஃபத்தையின் மீது மபனி தானே. அதுமாதிரி இன்ன அண்ணே அண்ணே லாக்கின்ன லைத்தல அல்ல, எல்லாம் ஃபத்தையின் மபனி. ஒல் பினாயில் ஃபத்தைஹி, ஃபத்தையின் மீது மபனியாக இருக்கின்ற விஷயத்திலையும். ஒரு உசூமில் அசுமாயி, இஸ்முகளை பற்றி பிடிக்கின்ற விஷயத்திலையும். இதெல்லாம் எதை பற்றி பிடிக்கும்? இஸ்முகளை பற்றி பிடிக்கும். விளங்குதப்பா? ஃபேல் இஸ்மில் தானப்பா வரும். எப்பா ஃபேல் எதில் வரும்? இஸ்மில் தான் வரும். ரைட்டுப்பா? ஒரு லுசூமில் அசுமாய், இஸ்முகளை பற்றி பிடிக்கின்ற விஷயத்திலையும். ஏத்தாய் மானீஹி, அந்த ஃபேலினுடைய மானாக்களை கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்திலையும். ஃபேலுடைய அர்த்தத்தை இன்ன அண்ணவெல்லாம் தரும். இன்ன அண்ணேக்கு அண்ணே வைத்த 6 எழுத்து கீழே போட்டிருக்கு பாரு. என்னது? எப்பா தாக்கீக்குடைய அர்த்தம் இருக்குது இன்ன அண்ணவில். லைத்தவில் தமன்னி உடைய அர்த்தம் இருக்குது. லைத்தவில் தமன்னி அத்தமன்னாவுடைய அர்த்தம் இருக்குது. இல்லை அல்லவில் அத்தரஜாவுடைய அர்த்தம் இருக்குது. எடுத்துனப்பா? கண்ண செய்தன சொல்லும்போது இருக்குது தஷ்பீ. லாக்கின்னுங்கிறது இஸ்திதிராக்கு. இஸ்திதிராக் கூட அர்த்தம் தெரியுது. இஸ்திதிராக்குன்னா தெரியுதா? முன்னால் வருகிற கலாமில் உள்ள சந்தேகத்தை பின்னால் உள்ளது தட்டிடும். எப்படி? முன்னால் உள்ள கலாமில் உள்ள சந்தேகத்தை தட்டும். ஜெய்து வரல உடனே அம்முரும் வரலன்னு விளங்கினா ஜெய்து அம்முரும் 2 பேரும் கூட்டாளி. ஜெய்து வரலன்னு ஒன்று எப்படி விளங்கிடுவேன்? அம்முரும் வரல அன்னை விளங்கிடுவேங்கிறதுக்காக வேண்டி மா ஜானி ஜெய்துன், ஜெய்து என்கிட்ட வரல, லாக்கின்னு அம்முரன் ஆனால் அம்முரு வந்தான்பா. ஏன்னா நீ விளங்கிருவீல்ல, அம்முரும் வரல, 2 பேரும் கூட்ட 2 பேரும் சேர்ந்து தான் வருவான். அது 2 பேரும் சேர்ந்து போக மாட்டான். விளங்குதா? ஜெய்து வரலன்னு அம்முரும் வரல போல் இருக்குன்னு விளங்கிவே அம்முரு வந்தான்பா லாக்கின்ன அம்முரன் ஜா. ஜெய்து வந்தான் உடனே அம்முரும் வந்தான்னு விளங்கிடுவேன். அப்படின்னு சொல்லுவான் ஜானி ஜெய்துன்னு, ஜெய்து வந்தான், லாக்கின்னா அம்ரன் லம் என்ன இருக்கு ஏஜி அவன் வரல, அம்ரு வரல. விளங்குதப்பா? இஸ்பாத்தை சொல்லும்போது என்ன இருக்குது? நவியை கொண்டு வந்து அதை இது பண்ணுவாங்க, சந்தேகத்தை தட்டுவாங்க. நவியை கொண்டு வரும்போது இஸ்பாத்தை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? சந்தேகத்தை தட்டுவாங்க. அப்போ இஸ்தித்ராக்குடைய அர்த்தம் லாக்கின்னவுக்கு இருக்கு. விளங்குதப்பா? ஃபேலுடைய அர்த்தங்களும் இங்கே இருக்குது. விளங்கிட்டியா? என்ன ஃபேலுடைய அர்த்தம்னா சொல்லணும், எப்படி ஃபேலுக்கு ஒப்பாக்கப்பட்டிருக்குன்னு.
ஏத்தாயி மானிகி ஃபேலுடைய மானாக்களை இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விளங்குதப்பா கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்திலேயும் ஒல் முத்தத்தி ஹாசத்தன் குறிப்பாக முத்தத்தியான ஃபேலுக்கு அது ஒப்பாயிருக்கின்ற விஷயத்திலையும் எதுக்கு ஒப்பாயிருக்கீங்க லாசிமான ஃபேலுக்கு ஒப்பால முத்தத்தியான ஃபேல் தானே விழுந்தர் கேட்ட என்ன செய்யும் 2 அமல் செய்யும் வாயிலுக்கு ரஃபு செஞ்சு முப்பலுக்கு நசுப்பு செய்யும் அதுமாதிரி இஸ்முக்கு நசுப்பு செஞ்சு கபருக்கு ரஃபு செய்யுது 2 அமல் செய்யுது அது விளங்குதா முத்தத்தியான ஃபேலுக்கு தான் அது ஒப்பாயிருக்கு ஒரு முத்தத்தி காசத்தன் குறிப்பாக இருக்கின்ற மீதே முத்தத்தியான ஃபேலுக்கு இது ஒப்பாயிருக்கிறது இந்த உருபுல் முஷப்பத் பில் ஃபேல் நுழைகின்ற விஷயத்திலே அலஸ்மைனி 2 இஸ்மின் மீது நுழைகின்ற விஷயத்தில் குறிப்பாக இருக்கின்ற மீதிலே முத்தத்தியான ஃபேலுக்கு ஒப்பாய்விட்ட அறிவுகள் உள்ளதாக இருக்கும் வலிதாலிக்கு இதனால்தான் ஒய்மீலத்து அந்த உருபுல் முஷப்பத் ஃபேலுக்கு அமல் செய்து கொடுக்கப்பட்டு விட்டதை படிக்கணும் வலிதாலிக்க ஃபேலுக்கு அது ஒப்பாக இருப்பதினால்தான் ஒய்மீலத்து இந்த உருபுல் முஷப்பத் பில் ஃபேல் அமல் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது அமலகுல் ஃபரைய ஃபேலினுடைய ஃபரையத்தான அமலை அமல் செய்து கொடுக்கப்பட்டுருச்சு ஃபேலினுடைய ஃபரையத்தான அமல் என்ன முந்தினதுக்கு நசுப்பு செஞ்சு 2வது ரஃபு வச்சு சொன்னல நரப ஜெய்தன் அம்ருன்னு சொல்கிறது விளங்குதா ஒரிஜினல் அமல் அசலியத்தான அமலை ஃபேலுக்கு கொடுத்துட்டு அதுக்கு ஃபராக கொடுக்குதுங்க முந்தினதுக்கு நசுப்பு செஞ்சு 2வது ரஃபு வச்சு ஒய்மிலத்து அமலகுல் ஃபரைய ஃபரையத்தான ஃபேலின் அமலை இதற்கு அமல் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது ஃபரையத்தான அமல் என்ன ஒவ்வொரு நசபுல் ஜுசுஇல் அவ்வல் முந்தின ஜுசுவுக்கு நசபு செய்வதும் ஒரு ரஃபவு சாணி 2வதுக்கு ரஃபு செய்யப்படுவதுமா இருக்கு அப்படி கொடுப்பா ஒவ்வொரு நசபுல் ஜுசுஇல் அவ்வல் முந்தின ஜுசுவுக்கு நசபு செய்யப்படுவதும் ஒரு ரஃபவு சாணி 2வது ஜுசுவுக்கு ரஃபு செய்யப்படுவதுமா இருக்கும் செய்கிறதுன்னு சொல்லக்கூடாது செய்யப்படுவது செய்கிறதுனா நம்ம வேலை செய்யப்படுவதுன்னா நைவீன்கள் செஞ்சுருக்காங்க அதை ஏடப்பா கனியை சொல்வா நம்ம ரஷீதியாவிலையும் ஓதியிருக்கோம் சில இடங்களில் மொஜுகுலா அர்த்தம் வைக்கணும் ஓதனமா ஆமான்னு சொல்லு ஒவ்வொரு நசபு ஜுசுஇல் அவ்வல் முந்தின ஜுசுவுக்கு நசபு செய்யப்படுவதும் ரஃபவு சாணி 2வது ஜுசுவுக்கு ரஃபு செய்யப்படுவதுமா இருக்குதான் ஃபரையத்தான அமல் ஃபேலுடைய ஏன் ஈரான உணர்த்துவதற்காக பி அன்னஹு ஃபரஉன் ஃபில் அமல் விளங்குதப்பா பி அன்னஹு முந்தினதுக்கு ரஃபவும் முந்தினதுக்கு நசபும் 2வதுக்கு ரஃபும் செய்வதுதான் ஃபரஉன் ஃபில் அமல் அமலிலே ஃபராயிருக்கும் தஹீலுன் ஃபீஹி அதிலே நுழையக்கூடியதுமாக இருக்கும் எடுத்துனப்பா வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி இருக்கிறார்.